Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be. நவம்பர் 5ஆம் தேதி அமெரிக்க அதிபர் தேர்தல் நடக்க இருக்கு. இந்த ப்ராசஸில் ஒவ்வொரு நாளும் ஒரு அதிரடியான திருப்பங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னே சொல்லணும். ஜனநாயக கட்சி சார்பில் ஜோ பைடனும், குடியரசுக் கட்சி சார்பில் டொனால்ட் ட்ரம்ப்பும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருந்தாங்க. பட் ஆனால் அந்த போட்டியிலிருந்து ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பைடன் விலகி இருக்காரு. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதற்கு காரணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் இந்த போட்டி அறிவிக்கப்பட்டதுலேருந்து பல்வேறு பொது நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறப்பயுமே சரி, மேடை பேச்சுகளையுமே சரி, அவர் ஒரு நிலைத்தன்மையோடு இல்லை, அவரோட கான்சியஸ்லேயே இல்லை அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் அவர் மீது வைக்கப்பட்டு இருந்துச்சு. அது தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடி இருந்தே இருந்துச்சு. அது தேர்தல் அறிவிப்புக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்பவே எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. முக்கியமாக அமெரிக்க அதிபர் தேர்தல் எப்பயுமே ரெண்டு கேண்டிடேட்டுமே 1-to-1 ஸ்டேஜில் லைவ்ல டிபேட் பண்ணுவாங்க. அந்த டிபேட்டில் பைடன் சம்மந்தமே இல்லாமல் நிறைய விஷயங்களை பேசினார். டொனால்ட் ட்ரம்ப் கேட்ட விஷயங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் இருந்ததெல்லாமே நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. அது ரொம்ப அப்பட்டமாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. அவரோட உடல்நிலையை சார்ந்த பிரச்சனைகள் இருக்குதுன்றது ரொம்பவே தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அப்போ கூட அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இல்லை எனக்கு முதல்ல சரியான தூக்கம் இல்லை, அதனால தான் இந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சு ஒழிய நான் சரியான உடல்நிலையோடு தான் இருக்கேன், நான் இந்த பதவி போட்டியிலிருந்து விலகுறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. இப்படியே போயிட்டு இருக்கக்கூடிய சூழலில் அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், நேட்டோ அமைப்பினருக்கான ஒரு மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாட்டில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது புதின்னு சொல்லிட்டார். அதாவது ஜெலன்ஸ்கியை இன்ட்ரடியூஸ் பண்ண கூப்பிடும்போது புதின் அடுத்து வர்றாரு, அதிபர் புதின் வர்றாரு அப்படின்னு சொன்னது பெரிய சர்ச்சையை கிளப்பிச்சு. அது மட்டும் இல்லாமல் துணை அதிபர் கமலா ஹாரிஸ்ன்னு சொல்றதுக்கு பதிலாக துணை அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரியான விஷயங்களாம் அது அவருக்கு எதிரான எதிர்ப்புகளை இன்னும் அதிகரிக்கவே செஞ்சிச்சு. அவர் நிலைத்தன்மையோடு இல்லை, பேசுறது சரியாகவே அவருக்கு என்ன பேசுகிறோன்னு அவருக்கே தெரியல அப்படின்ற மாதிரியான எதிர்ப்புகள் வெளியிலேருந்து வரதை தாண்டி அவரோட கட்சியிலேருந்தே வர ஆரம்பிச்சிச்சு. பலருமே இவர் அதிபர் போட்டியிலேருந்து விலகணும், கமலா ஹாரிஸ் அந்த இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இவர் தொடர்ச்சியாக இல்லை நான் தான் இந்த போட்டியில் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் கடைசியாக இப்போ 25ஆம் தேதி ஒத்துக்கிட்டாரு. நான் இந்த போட்டியிலேருந்து விலகிறேன் அப்படின்னு அறிவிப்பு வந்துச்சு. இப்போ இந்த அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் முதல் முறையாக அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்து இந்த போட்டியிலேருந்து விலகினதுக்கான காரணத்தையும் சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இது இளம் தலைமுறையினருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு சரியான நேரம், அதுக்காக தான் இந்த முடிவை நான் எடுத்திருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போது ஜனநாயகத்துக்கு ஒரு பெரிய பேராபத்து இருக்குது, அதை நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் சமாளிக்கணும். ஸோ அதுதான் என்னோட நோக்கமாக இருந்துச்சு. இந்த பதவி அப்படின்றது எனக்கு முக்கியமானது தான், ஆனால் அதை விட நாட்டோட இந்த ஜனநாயகம் அப்படின்றதான் ரொம்ப முக்கியமானது. அதுக்காக தான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். ஸோ இன்னும் இருக்கக்கூடிய இந்த 6 மாத காலங்களில் நான் என்னோட அதிபர் பதவியை கண்டினியூ பண்ணி நான் என்னோட முழுமையான செயல்பாடுகளை நான் கொடுப்பேன். கமலா ஹாரிஸ் சிறந்த துணை அதிபராக இருந்தாங்க, அவங்களோட செயல்பாடுகள் பாராட்டும் விதமாக இருந்துச்சு. ஸோ அவங்க அடுத்த அதிபர் போட்டிக்கு தயாராகிட்டு இருக்காங்க, அவங்க ஒரு சிறந்த கேண்டிடேட்டாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு. பட் இன்னமும் ஜனநாயக கட்சி சார்பாக கமலா ஹாரிஸ் தான் அதிகாரப்பூர்வமான வேட்பாளர் அப்படின்ற அறிவிப்பு வரல. பட் இருந்தாலும் பைடன் சொல்லியிருக்காரு, அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய பல தலைவர்களுமே கமலா ஹாரிஸை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்றதான் பார்க்க முடியுது. பல்வேறு கருத்து கணிப்பு முடிவுகளுமே கமலா ஹாரிஸுக்கு ரொம்பவே ஆதரவாக இருக்கக்கூடிய சூழல் தான் இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில் இப்போதைக்கு ஜோ பைடன் அதுலேருந்து விலகிருக்காரு. அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்துருக்காரு. மெயினாக நமக்கு புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, அவர் தன்னோட உடல்நிலை அந்த சார்ந்த விஷயங்கள் எதையுமே பேசாமல் இது அடுத்த தலைமுறையினர், இளம் தலைமுறையினருக்கான வாய்ப்பு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை மட்டுமே பேசி முடிச்சிட்டாரு. இதுக்கே டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்னிச்சிருக்காரு. அவர் எக்ஸ்பிளனேஷன் ஒன்று கொடுத்துருந்தாரு, அது என்ன சொன்னார்னே புரியல, அவரோட பேச்சு எதுவுமே விளங்கலை அப்படின்ற லெவலில், அந்த லெவலில் தான் அவரோட பேச்சு இருந்துச்சு அப்படின்னு அதையுமே டொனால்ட் ட்ரம்ப் விமர்சிச்சிருக்காரு. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be.